ஓகே. இந்த கொஸ்டின்ல sin x ன்னு குடுத்ததுனால sin ஆஃப் 1/x ன்னு குடுத்துருக்காங்க. ஸோ அதுக்காக என்ன பண்றோம்னா, நம்ம நோட்னு சொல்லிட்டு sin x ஓட மேக்ஸிமம் ரேஞ்ச் என்ன, மினிமம் ரேஞ்ச் என்ன பார்க்கணும். sin x வந்து மேக்ஸிமம் வேல்யூ என்ன, மினிமம் வேல்யூ என்ன, அது தெரிஞ்ச இந்த கொஸ்டின் ஓவர். ஏன்னா கொஸ்டின் கஷ்டமாக 0 1 0 1னா -1 1. ஓகே, உங்களுக்கு ஒரு ஐடியா எப்படி கொடுக்கும். சார் sin ஆஃப் பை பை 2 வேல்யூன்னு sin ஆஃப் பை பை 2, அதாவது செகண்ட் குவார்ட்டரோட தேர்ட் குவார்ட்டரோட வேல்யூ. சைன் வந்து தேர்ட் குவார்ட்டரில் என்ன கிடைக்கும், ஃபர்ஸ்ட் குவார்ட்டரில் என்ன கிடைக்கும். இது 1, இது வந்து எப்படி எழுதலாம், 5 ப்ளஸ் மேபி 5 ப்ளஸ் 3 பை 2 வச்சுருக்கீங்கன்னா 5 ப்ளஸ் 5 பை 2, அப்போ வந்து 5 ப்ளஸ் 5 பை 2, அப்போ 3 பை 2, 5 பை 2 3 பை 2 வச்சுருங்க. அப்போ என்னாச்சு, இது தேர்ட் குவார்ட்டர் நம்மளுக்கு -1 வரும். சரிங்களா. அப்போ சைன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் செகண்ட் குவார்ட்டர்னு பார்த்தீங்கன்னா +1, தேர்டு குவார்ட்டர் அந்த ஃபோர்த் குவார்ட்டர்னு பார்த்தீங்கன்னா -1. அப்போ மினிமம் வேல்யூ என்ன, மேக்ஸிமம் வேல்யூ என்ன, மேக்ஸிமம் வேல்யூ 1, அந்த மினிமம் வேல்யூ -1. சரிங்களா. எக்ஸுக்கு எந்த வேல்யூ போட்டாலும் நம்மளுக்கு இதுதான் மாற்றி மாற்றி கிடைக்கும். அதாவது என்ன மீனிங்னா, -1 to 1 தான் இருக்க போது சைனோட வேல்யூல, வேற எந்த வேல்யூமே அதில் வராது. சரிங்களா. இதுதான் மீனிங். இப்போ இந்த ப்ராப்ளத்துக்கு வாங்க. இது புரிஞ்சுக்கிங்கன்னா இந்த ப்ராப்ளத்துக்கு வாங்க. இப்போ என்ன நடக்க போகுது, சேம் லைன் போட்டுக்குங்க, ஒரு லைன் போட்டுக்கிட்டீங்க. எதோட டிஸ்கஷன் ஆரம்பிக்க போகிறோம், 0ங்கிற பாயிண்ட் இருக்குது. அந்த 0ங்கிற பாயிண்ட் எக்ஸாக்டாக 0னா என்ன சொல்லிட்டோம், 0ன்னு சொல்லிட்டோம். எக்ஸாக்டாக 0னா 0ன்னு சொல்லிட்டோம். ஓகே, இது ஒரு கான்செப்ட். அடுத்து என்ன நடக்குது, x is not equal to 0னா லெஃப்ட் லிமிட்டோட வேல்யூ ரைட் லிமிட்டோட வேல்யூ சேம் இருக்கும். சரிங்களா. லெஃப்ட் லிமிட்டோட வேல்யூ ரைட் லிமிட்டோட வேல்யூ ஃபங்க்ஷன் சேம் இருக்கும். சேமாக நாம ப்ரூவ் பண்ணணும், ஃபங்க்ஷன் சேம். சரி, இப்போ பார்க்கலாமா. இப்போ மூணுமே ஈக்குவலுக்கு எதுக்கு வரணும், 0க்கு வரணும். இல்லைன்னா கண்டினியூஸ் கிடையாது. சரிங்களா. சரி பார்க்கலாங்க. இப்போ என்ன நடக்குது, லிமிட் எக்ஸ் டென்ஸ் ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 வருது. அப்போ என்ன நடக்குது, எக்ஸ் டென்ஸ் டு 0 மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். இது ஏவோட வேல்யூ தெரிஞ்சு 0ன்னு. அப்போ நம்ம டைரெக்டாக ப்ராப்ளத்துக்கு மூவ் பண்ணிடலாம். தட் இஸ் ஈக்குவல் டு லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 மைனஸ் ஹச் டென்ஸ் டு 0 மைனஸ் மாற்றிக்கிங்க எஃப் ஆஃப் 0 மைனஸ் ஹச். அப்போ என்ன நடக்கும், இதுதான் நம்மளுடைய எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ, இதுதான் நம்மளுடைய எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ. அப்போ என்னாச்சு, லிமிட் ஹச் டென்ஸ் டு 0 மைனஸ் எக்ஸ் டென்ஸ் என்ன பண்ண போகிறீங்க, 0 மைனஸ் ஹச் அப்ளை பண்ண போகிறீங்க. 0 மைனஸ் ஹச் இன்ட்டு சைன் ஆஃப் 1 பை 0 மைனஸ் ஹச், சைன் ஆஃப் 0 1 மைனஸ் ஹச். அப்போ என்னாச்சு, தட் இஸ் ஈக்குவல் டு லிமிட் h tends to 0 மைனஸ், இங்கே என்ன நடக்குன்னு 0 மைனஸ் ஹச்னா மைனஸ் ஹச். அதே மாதிரி என்னாச்சு, சைன் ஆஃப் 1 பை 0 மைனஸ் ஹச்னா 1 பை மைனஸ் ஹச், 1 பை மைனஸ் ஹச். அப்போ என்னாச்சு, சைன் ஆஃப் மைனஸ் எக்ஸ் என்ன ஃபார்முலா, சைன் ஆஃப் மைனஸ் எக்ஸ் ஃபோர்த் குவார்டர் என்ன ஃபார்முலா, மைனஸ் சைன் எக்ஸ். கரெக்டுங்களா. அப்போ சைன் ஆஃப் மைனஸ் ஹச் வருது. அப்போ என்னாச்சு, இது மைனஸ் வரும், இது மைனஸ் ப்ளஸ் ஆகும். கரெக்டுங்களா. அப்போ லிமிட் h tends to 0 மைனஸ், இங்கே என்னாச்சு மைனஸ் ஹச், இங்கே என்ன கிடைக்கும் மைனஸ் சைன் ஆஃப் 1 பை ஹச். கரெக்டுங்களா. இப்போ என்னாச்சு சொன்னேன், இந்த மைனஸும் மைனஸும் ப்ளஸ் ஆகிடும். சரிங்களா. இப்போ என்ன நடக்குது பாருங்க, லிமிட் h tends to 0 மைனஸ் h இன்ட்டு என்ன மீனிங்கு, சைன் ஆஃப் 1 பை ஹச், சைன் ஆஃப் 1 பை ஹச். சரி, இப்போ என்னாச்சு, எக்ஸ் டென்ஸ் டு 0 அப்ளை பண்ண போகிறேன். 0 அப்ளை பண்ணும்போது நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், எந்த வேல்யூவாக இருந்தாலும் நம்மளுடைய சைனோட வேல்யூ என்னவாக தான் இருக்க போகுது, ஃபைனைட்டு -1 to 1 தான் இருக்க போகுது. அது மீனிங் என்ன, சம் கரஸ்பாண்டிங் ஃபைனைட் வேல்யூ தான் இருக்க போகுது. சரிங்களா. அதனால இந்த இடத்துல நீ 0 அப்ளை பண்ணாம இந்த ஹச்சுக்கு பார்த்தியா, இந்த ஹச்சுக்கு மட்டும் 0 அப்ளை பண்ணால் என்ன நடக்கும், 0 இன்ட்டு இந்த சைனோட வேல்யூ என்ன இருக்கும், ஃபைனைட் வேல்யூ பிட்வீன் -1 to 1. சரிங்களா. இந்த வேல்யூ தான் இருக்க போகுது. சரி, அப்படி என்ன கிடைக்கும், 0 இன்ட்டு எனி வேல்யூ, 0 இன்ட்டு எனி வேல்யூ ஈக்குவல் டு 0. therefore that is equal to 0. கரெக்டாப்பா. இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டியா. இந்த ஸ்டெப் ரொம்ப 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 யூஸ். இந்த இடத்துலயே இந்த பாயிண்ட்டுக்கு தான் உங்களுக்கு மார்க்.
இந்த பாயிண்ட் என்ன, இந்த கொஸ்டின் 1 மார்க் கொஸ்டின். இந்த லைனுக்கே தனியா 1 மார்க் இல்ல 2 மார்க் இருக்கும். சரிங்களா? இதனால இதனோட ரேஞ்ச் வந்து -1 to 1. கண்டிப்பா அது மேபி ஃபைனைட் வேல்யூ தான் லைஸ் பிட்வீன் இருக்க போகுது. அதனால 0 into anything is 0 only. சரிங்களா? இது எதனோட கான்செப்ட் முடிச்சோம்? லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் முடிச்சோம். இதே கான்செப்டை வந்து ரைட் ஹேண்ட் லிமிட் முடிச்சோம். இது என்ன எழுதியும் அதே கான்செப்ட். அப்ப என்ன நடக்கும்? லிமிட் x tends to 0 plus f of x equal to limit h tends to 0 plus f of என்ன கிடைக்கும்? 0 plus h எடுக்க போறீங்க. அப்ப என்ன நடக்குது? லிமிட் h tends to 0 plus x. x என்னதுங்க? 0 plus h. sin of 1 by x. அப்படின்னா 1 by 0 plus h. அப்ப என்ன நடக்குது? that is equal to limit h tends to 0 plus h into sin of 1 by h. sin of 1 by h. சரிங்களா கண்ணு? அதே தியரி வந்துச்சு பார்த்தியா? இப்போ என்ன பண்ண பாருங்க, அந்த மைனஸ் மைனஸ் அங்கே வந்து இந்த மைனஸ் தான் டைரெக்டாக வந்துச்சு. அப்போ இந்த ஃபங்க்ஷன் எகெயின் வருது. இந்த ஃபங்க்ஷனுக்கு என்ன எழுத போகிற? சைனோட ரேஞ்ச் வந்து -1 to 1 இஸ் அ ஃபைனைட் வேல்யூ. ஃபைனைட் வேல்யூனால என்ன ஆகும்? h tends to 0 போடும்போது 0 into h, 0 into இந்த வேல்யூ, that is equal to 0. அப்போ என்னாச்சு? this is called a right hand limit. this is called a right hand limit. as per definition என்ன? left hand லிமிட்டும் அந்த f of a ஓட வேல்யூவும் ரைட் ஹேண்ட் லிமிட்டோட வேல்யூ ஈக்குவலாக இருக்கணும். இப்போ f of a ஓட வேல்யூ அந்த டயக்ராமை கொடுத்துருக்காங்க, அதாவது ஃபங்க்ஷனை கொடுத்துருக்காங்க. f of a ஓட வேல்யூ இதுதான், f of 0 ஓட வேல்யூ 0. அப்போ என்னாச்சு? இதனோட லெஃப்ட் லிமிட் வேல்யூ 0ன்னு ப்ரூவ் பண்ணிட்டோம், இதனோட ரைட் லிமிட் வேல்யூ 0ன்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். 3 வேல்யூ என்ன ஆயிடுச்சு? 0ன்னு ஆயிடுச்சு. 3 வேல்யூமே 0ன்னு ஆயிடுச்சு. therefore f is continuous at a point x equal to 0. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இது பேஸ் பண்ணி இந்த 2-3 கொஸ்டின் இருக்கு, கொடுக்குறேன், நீங்கள் சால்வ் பண்ணுங்க. இதில் என்ன டவுட் இருக்குதா கண்ணு?